கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நான் உங்களை மறுபடியுமாக ஒரு தியான பகுதியோடு ஃபியூஹார்ட் சேனலினூடாக சந்திக்கிறேன். இதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த செய்தியை கேட்குற பொழுது உங்களோட கருத்துக்களை கீழே தெரிவிங்க. ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை கீழே பதிவிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வது எனக்கும் அது உதவியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் பலருடைய கேள்விகளின் மூலமாக நாங்கள் தியானத்திற்கு எடுத்து வர நேரத்தில் அது எல்லாருக்கும் அது உதவியாக இருக்கும். ஆகையால் பிரியமானவர்களே, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு செய்யுங்க. இன்றைக்கு நான் வந்திருக்கிற தலைப்பு என்னென்னு சொன்னால் ஒருமனப்படுதல். ஒருமனப்படுதல் என்ற தலைப்போட நான் யோசுவா 6:20 நாங்கள் படிக்கிற நேரத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜனங்கள் இதை நான் வாசிக்கிறேன். எக்காலங்களை யோசுவா 6:20 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, இதில் எங்களுக்கு தேவைப்படுறது என்னென்னு சொன்னால் அலங்கம் இடிந்து விழுந்திருக்குது. இந்த அலங்கம் என்னத்தால் இடிந்து விழுந்திருக்குது என்று பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே ஆச்சரியம். தேவன் இதை சொல்லி கொடுக்குறாரு, எப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அதை முழுமையாக நான் அந்த வசனங்களை அங்கே படிக்கலை, பதிவு நீண்டதாயிரும், அதுக்காக நான் படிக்கலை. அந்த வசனங்களை நாங்கள் படித்தோம்னு சொல்லிட்டோன்னா அப்படித்தான் இருக்குது. சொல்கிறார் தேவன் யோசுவான்ற ஜனங்களை வழி நடத்தி வந்த யோசுவான்றது மனுஷன்கிட்ட சொல்கிறாரு. அப்போத்தான் இந்த ஜனங்கள் செய்கிறாங்க. அப்போ என்ன விளங்குது இதில்ன்னு சொன்னால் தேவன் அங்கே கற்றுக் கொடுக்குறாரு என்னத்தை, தன்னிடத்தில் கேட்குற நேரத்தில் தான் அதை செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்க வேணும். விசுவாசம் என்று சொல்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, இதில் இது என்ன சந்தர்ப்பத்தில் நடந்திருக்குன்னா, ஒரு மனப்படுகையில் அந்த மதில் இடிஞ்சு விழுந்திருக்குது. அப்போ சுத்தியலை கொண்டும் அவங்க இடிக்கல, எந்த விதமான காரியங்களும் செய்யாமல் வெறும் வார்த்தைகள் என்று சொல்லக்கூடாது. நாங்கள் அது சக்தி மிகுந்த வார்த்தைகள் தேவனுடைய நாமத்தினால நாங்கள் கேட்குற நேரத்தில் ஒரு மனப்படுற நேரத்தில் நிச்சயமாக அதுக்கு பதிலும் இருக்குது, அதுக்கு வல்லமையும் இருக்குது. இப்போ உண்மையாக புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதை பார்க்குற நேரத்தில் யோவான் 14:14 என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தேவன் இங்கே யோசுவாவில் சொல்கிறது ஒரு மனப்பாடை நாங்கள் உணர்கிறோம். அதே போல் எது வேணுமென்று சொன்னாலும் தேவன்கிட்ட நாங்கள் கேட்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இப்போ ஆறாருக்கு என்னத்தை பூமிக்குரிய காரியங்களையும் விரும்பி கேட்பாங்க, ஆவிக்குரிய காரியங்களையும் விரும்பி கேட்பாங்க. எதை கேட்டாலும் ஒரு மனப்படவணும். நாங்கள் ஜெபத்தில் வைக்கையும் ஒரு மனம்ன்றது என்ன, பல சிந்தனைகளோடு நாங்கள் தேவனோட கனெக்ட் ஆக முடியவே முடியாது. ஆனால் தேவனோட நாங்கள் அவரோட நாங்கள் தொடர்பாடல் வைக்கிற நேரத்தில் எங்களோட மனம் ஒரு மனம் உள்ளதாக, ஒரே மனப்பாடு. இப்போ நான் அதாவதுன்னு சொல்கிறது, எதை கேட்டாலும் தருவனன்னு சொன்ன தேவன் ஒரு மனப்பட சொல்லி இருக்கிறாரு. முழு மனதோடு நாங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து, அந்த கிட்டி சேர்ற காரியமே ஒரு மனப்பாடு தான். அதுதான் தியான சிந்தையும். அந்த தியான சிந்தையும் தேவனிடத்தில் நாங்கள் கிட்டி சேர்ற நேரத்தில் எங்களுக்கு இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது, எந்த விதமான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அதுக்காக நாங்கள் ஒரு சத்தம் இல்லாத வனாந்தரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால்
நாங்களே எங்களை வந்து தேவனோட இணைந்திருக்கிற அந்த அந்த அதாவது இணைந்திருக்கிற வழிகளை நாங்கள் அறிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இணைஞ்சிருக்க முடியும். எங்களால் கூடுமண்டு தான் நாங்கள் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து, அதாவது முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, எல்லாமே நடந்திருக்குது. பைபிளில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சகலதும் செய்யப்பட்டதைத்தான் வந்து சொல்லி இருக்குது வேதம். அதால் நாங்கள் முடியாதுன்னு சொல்லலாமோ? எல்லாமே முடியும். இப்போ யாக்கோபு 1:8 பார்க்குற நேரத்தில் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். பாருங்க, தேவன்கிட்ட நாங்கள் விண்ணப்பம் பண்ணுற ஜெபிக்கிற நேரத்தில் இன்னொரு சிந்தனை வந்து எங்களை ஆட்கொள்கிற நேரத்தில் அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அங்கே இருமனம் பெருகுது. ஜெபிக்கிற நேரத்தில் வந்து தேவனோட இடைப்பட வேணும். தேவனோட இடைப்படுகிறன்னு சொல்லி சொன்னால் எங்களோட வாயும் உதடும் ஜெபிக்கும், ஆனால் சிந்தை எங்கேயோ சுற்றி கொண்டு தெரியும். அதே இதைத்தான் யாக்கோபு 1:7 சொல்லுது. 1:6 இருந்து 1:7 நாங்கள் படிக்கிற நேரத்தில், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். யாக்கோபு 1:7 அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ விளங்குது தானே, விசுவாசத்தினால தான் வந்து எரிகோ மதில்கள் வந்து விழுந்தது. அப்போ விசுவாசம் ஒருமனப்படுற நேரம், ஒருமனப்பட்டு ஆர்ப்பரிக்கிற நேரமே அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மாமிசத்தில் அதாவது அந்த ஜனங்கள் வந்து ஆவிக்குரிய ரீதியிலையும் இருக்குது, மாமிசத்துக்குரிய ரீதியிலையும் இருக்குது. அந்த காலத்தில் வந்து அந்த மதில்கள் உடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஆட்பரிச்சிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உங்களால் முடியுமென்று அவர் என்ன செய்திருக்கிறார்னா சொல்லி காட்டியிருக்கிறார் தேவன். அப்போ இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு காரியங்களும் இருக்குது. நாங்கள் தேவனிடத்தில் உண்ட கேட்போம், ஆனால் கேட்குறது நடக்கலை கிடைக்கலன்னு சொல்லாமல் அதை வந்து அப்படி நான் கேட்குறேன், ஏன் நான் ஜபிக்கிறது கேட்கப்படலை, எனக்கு ஏன் வாய்க்க பண்ணலை, எனக்கு ஏன் இப்படி நடக்கலை என்றெல்லாம் சொல்லி நாங்கள் வந்து சந்தேகப்பட்டுட்டு யோசிச்சுட்டு அதை வந்து ஒரு கிடைக்காத ஒரு காரியமாக நாம் அவிசுவாசப்படாமல் விசுவாசத்தோட தேவன் கற்பிச்சிருக்கிற சகல காரியங்களையும் நாங்கள் கடைப்பிடிச்சு வாழ்கிற நேரத்தில் தேவனால் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மாமிசத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் கிடைக்கும், ஆவிக்குரிய ரீதியில் எந்த காரியத்தை கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் கேட்குறது நமக்குத்தான் தெரிய வேணும். தேவன் எல்லாவற்றையும் தாரத்துக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதால் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கணும். கேட்டால் எதையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவனிடத்தில் எத்தனையோ காரியங்களை நாங்கள் தேவனிடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு நிறைய காரியங்களை ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் வளர்ந்து பைபிளை படித்து ஒரு மனுஷன் பைபிள் அதாவது வேத வசனத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வாழ்க்கையை வந்து சத்தியத்துக்கு நேராக நடக்கிற போது நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய சிந்தனையோடையும் ஆவிக்குரிய செயற்பாடுகளோடையும் ஒவ்வொரு மனுஷனும் நடக்க முடியும். அதை ஒவ்வொரு மனுஷனும் தான் விரும்ப வேண்டும். யாரும் வந்து அவங்கள வற்புறுத்த முடியாது. ஆகையால் நாங்கள் வந்து எதை கேட்டாலும் இந்த இடத்துல விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசம்ன்றது வந்து விசுவாசம் நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சோம்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நம்பிக்கை வைக்கிற நேரத்தில் நிச்சயமாக தேவனிடத்துலேருந்து எனக்கு கிடைக்குமென்று நான் நம்பி ஒருமனப்பட்டு சிந்தையை வந்து தேவனுக்கு நேராக நாங்கள் இணைக்க வேணும். இணைக்கிறது தான் இந்த
உதடுகளால் தேவனை தேடாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனோட இணைந்து அவரோட தொடர்பை ஏற்படுத்துறது தான் ஒருமனப்படுதல். இந்த ஒருமனப்படுதலை நாங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் தேவனிடத்தில் இருந்து காரியங்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கலாம். அப்போ அது எப்படி என்றதை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம்னா அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது பூமிக்குரிய காரியங்களோ ஆவிக்குரிய காரியங்களோ அவரவர்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் எதை நீங்கள் உங்களுடைய விண்ணப்பத்திலேயோ உங்களுடைய தேவைகளையோ நீங்கள் கேட்குற பொழுதோ நிச்சயமாக அது சந்திக்கப்படும். உங்களுக்கு மாத்திரமல்ல, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. எல்லா மனிதர்களுக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆகையால் நாம் விசுவாசத்தோடு கேட்குற நேரம் அது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தான். தேவன் இந்த பூமியை படைத்து மனுஷனையும் படைச்சிருக்கிறாரு, எல்லா ஜீவராசிகளையும் படைச்சிருக்கிறாரு. அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் உரித்தானது. ஆகையால் நாம் தேவனிடத்தில் எதியாகிலும் கேட்குறதுன்னு சொல்லி சொன்னால் 2 மனம் இல்லாமல், அதாவது வேறொரு சிந்தனையோடு தேவனோடு நெருங்காமல் ஒரே சிந்தையோடு தேவன்கிட்ட நெருங்கி காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றதை இந்த தியான பகுதியினூடாக தெளிவுபடுத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லி இன்னும் ஒரு தியான பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எத்சிபா. நன்றி, வணக்கம்.